சரி, ரெண்டாவது பையன் பேர் சொல்லுங்க. பிறந்துட்டான். பிறந்துட்டான் மேடம். பிறந்து இப்ப பெரிய ஆளா இருப்பான்ல, கல்யாண வயசு இருக்குல்ல அவனுக்கு, அவன் பேர் சொல்லுங்க. எழுதுப்பா, பிறந்துட்டான். மேடம் எழுததான் கேக்குறேன், பிறந்தவன் அவன் பேர் சொல்லுங்க. அவன் பேர் தான் கேக்குறேன் நானு. என்னப்பா நீ 3 தடவை சொல்ல வைக்கிற? அவன் பேர் தான் பிறந்துட்டான். அவன் பேர் பிறந்துட்டானா? ஆமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா இது? இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குடும்பம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம் நம்ம. இன்னும் கோலான குடும்பமா இருக்கு. அவன் பேர் மேடம் பிறந்துட்டான்னு வச்சிங்க? இல்ல தம்பி, முதல் குழந்தை பிறந்துடுச்சா, ரெண்டாவது குழந்தை பிறக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி. அதனால கடவுளை ரொம்ப வேண்டி வேண்டி பிறந்த குழந்தை அவன், அதனால பிறந்துட்டான்னு வச்சுட்டோம். ரொம்ப ஏறி இறங்கணும்ப்பா கோயில் கோயிலா. அடுத்தவன் பேர் சொல்லுங்க. முடிஞ்சது. இன்னும் முடியல மேடம். 5 பசங்க, 3 பசங்க தானே, 5 பேர் மொத்தம், 3 பசங்க, 4 பேர் தான் எழுதியிருக்கேன். கடைசி பையன் பேரை சொல்லுங்க. ஓப்பா முடிஞ்சது. மேடம் முடிஞ்சது எல்லாம் நான் சொல்லணும். நான் உங்களுக்கு சும்மா இன்சூரன்ஸ் பண்ணி தர வந்திருக்கேன் ஸ்கீமில். நீங்கள் சொல்கிற பேர்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. முதல்ல பேர் சொல்லுங்க, நான் எழுதிட்டு கிளம்புறேன். கடைசி பையன் பேரை சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதுப்பா, அவன் பேர் தான் முடிஞ்சதுன்னு சொன்னேன். பேர் முடிஞ்சுதா? ஆமா. நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது ஏதாவது காரணம் வச்சிருப்பீங்களா? இருக்கே, சொல்லுங்க கேட்போம். சரி 2 குழந்தை பிறந்துடுச்சு, 3வது குழந்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சதுன்னு வச்சுட்டோம். நல்ல குடும்பம் மேடம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க. காலையில இருந்து ஒரு 5 குடும்பத்தை பார்த்துட்டேன். இதுதான் வந்து பார்த்ததுல பெஸ்டான குடும்பம். தேங்க்ஸ் தம்பி. காரணம் வேற இதெல்லாம் போட்டேன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன். 2 நாள் கழிச்சு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓடிபி வந்தது எனக்கு கால் பண்ணுங்க. சரி, ஒரு டவுட்ப்பா. சொல்லுங்க மேடம். இல்ல இது டெலிவரிலாம் கவர் ஆகுமா? டெலிவரியா? ஏன் மேடம், யாராவது இருக்காங்களா? ரெஃபர் பண்றீங்களா யாரையாவது? இல்ல தம்பி. சரி, இன்சூரன்ஸ் வேற 1000 ரூபாய் தான் சொல்றியே நீ. ஆமா மேடம், அதான் சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க. எழுதுங்க. இல்ல சரி, 4வது ஒரு குழந்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. 4வது குழந்தையா? நாங்க ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இனிமே தான்ப்பா யோசிக்கணும். முதல்ல யோசிங்க, அப்புறமா டெலிவரி பத்தி சொல்றேன் நானு. குடும்பம் பேர் வச்சுக்கணும். இந்த 4வது குழந்தை